வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான தேடலுக்கு உங்கள உற்சாகமா வரவேற்கிறேன். வழக்கமான அறிமுகங்கள், பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் வேண்டாம். இன்னைக்கு நாம நேரடியா சங்கீதம் 40க்குள்ள இருக்கிற ஒரு பிரமிக்க வைக்கிற உலகத்துக்குள்ள போகப் போறோம். இது ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க. மனித உணர்வுகளோட உச்சத்தையும் தெய்வத்தோட மாபெரும் மீட்பு திட்டத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பாலம்னு சொல்லலாம். நாம எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல பெரிய போராட்டங்கள்ல சிக்கியிருப்போம் இல்லையா? அந்த போராட்டங்களுக்கான விடைகள் இந்த மூலப்பாடங்கள்ல ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கு. சரி வாங்க, அது என்னன்னு தேடி பாப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உள்ளே இழுக்கிற ஒரு பயங்கரமான சேத்துல நீங்க எதிர்பாராத விதமா மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதிலிருந்து எப்படி தப்பிப்பீங்க? உலையான சேறு அப்படின்னு மூலப்பாடம் சொல்றது இதத்தான். இதுல இருக்கிற ஒரு பயங்கரமான அறிவியல் உண்மை என்ன தெரியுமா? அந்த சேத்திலிருந்து வெளியே வரணும்னு நீங்க உங்க சொந்த பலத்தை பயன்படுத்தி எவ்வளவு அதிகமா போராடுறீங்களோ அவ்வளவு வேகமா உள்ள முழுகிடுவீங்க. உங்களோட எந்த முயற்சியும் அங்க பலன் தராது. நிலைமையை இன்னும் மோசமாக்குமே தவிர உங்களை காப்பாற்றாது. ஆன்மீக ரீதியா பார்த்தா பாவத்துல சிக்கியிருக்கிற ஒரு மனுஷனோட நிலைமையும் அச்சு அசலா இதுதான் இந்த ஆய்வு சொல்லுது. இந்த இரண்டு நிலைமைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் பாவம்ங்கிற உலையான சேத்துல சிக்கிக்கிட்டு தப்பிக்க வழியே இல்லாம தவிக்கிற மனுஷன். இன்னொரு பக்கம் கண்மலையின் மேல், அதாவது திடமான தரையில நிற்கிற ஒரு புது நம்பிக்கை. இப்போ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. சேற்றுக்கு வெளியே திடமான தரையில நிற்கிற ஒருத்தரால மட்டும்தானே உள்ளே மாட்டிக்கிட்டவரை கை தூக்கிவிட முடியும். அதுபோலவே பாவம் இல்லாத ஒரு இரட்சகர், அதாவது இயேசு கிறிஸ்து, தன்னோட கைய நீட்டி நம்ம தூக்கி எடுத்தால்தான் இந்த சேற்றிலிருந்து தப்பிக்க முடியும். அவர் நம்ம தூக்கி சேற்றிலிருந்து விடுவிச்சு கண்மலையின் மேல் நிறுத்தி ஒரு புது பாட்டை நம்ம வாயில தராரு. எவ்ளோ பெரிய விஷயம் இது! ஓகே, இப்போ ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு வருவோம். ஆரம்பத்துல இது சாதாரண ஒரு மனுஷனோட அழுக மாதிரி தெரிஞ்சாலும் வசனங்கள் 6லிருந்து 10 வரைக்கும் படிக்கும்போது இது உண்மையிலே மேசியாவை குறிக்கும் சங்கீதம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அதாவது ஒரு மனிதனோட கூக்குரலா ஆரம்பிக்கிற இந்த பாடல் அப்படியே டைரக்ஷன் மாதிரி இயேசு கிறிஸ்துவோட மாபெரும் தியாகத்தை விளக்குற ஒரு பிரபஞ்ச திட்டமா மாறுது. இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே கிறிஸ்து நேரடியாக பிதாவை நோக்கி கூறிய வார்த்தைகளாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம். கிறிஸ்துவோட இந்த பயணம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க. முதலாவதாக உலக தோற்றத்திற்கு முன்பே இத ஆரம்பிச்சிருச்சு. பலனற்ற மனுஷனுக்காக தன்னையே அர்ப்பணிக்க கிறிஸ்து காலங்களுக்கு முன்பே மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக சிலுவையின் பாடுகள். அங்கதான் அவர் அந்த உளையான சேறு போன்ற பாடுகளை சகிச்சு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு வேதனையோட கூப்பிட்டார். மூன்றாவதாக பிதா அந்த சத்தத்தை கேட்டு மரணத்திலிருந்து அவரை எழுப்பி மாபெரும் வெற்றியாகிய புது பாட்டை அவருக்கு கொடுத்தார். இது மனுஷனுக்காக உலக தோற்றத்துக்கே முன்னாடி போடப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான். சரி, இப்போ இந்த பிரபஞ்ச திட்டத்துல இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். தேவன் உண்மையிலே எதை விரும்புறதில்லன்னு நீங்க இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பவில்லைன்னு வேதம் சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, மனசுல கொஞ்சம் கூட ஈடுபாட இல்லாம வெறும் கடமைக்கு கொடுக்கிற தசம பாகம், பழக்கத்தோஷத்துல ஆலயத்துக்கு போறது, சடங்குக்காக பந்தியில கலந்து கொள்வது, இது எதையுமே அவர் ஏத்துக்கிறது கிடையாது. உங்க பக்தியை நீங்களே கொஞ்சம் எடை போட்டு பாருங்க. உள்ளான ஈடுபாடும் உண்மையான அர்ப்பணிப்பும் இல்லாத எந்த வெற்றிச் சடங்குகளையும் தெய்வம் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். அந்த வெற்றிச் சடங்குகளுக்கு நேர்மாறா இந்த அற்புதமான வார்த்தைகளை கவனிங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இதுதாங்க உண்மையான பலி. கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு முழுமையா மனப்பூர்வமா கீழ்ப்படிந்தாரோ அதேபோல நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் தேவனோட பிரமாணம் ஆழமா வேரூன்றி இருக்கணும். உண்மையான தியாகம் அப்படிங்கிறது வாரத்துல ஒரு நாள் பண்ற சடங்கு கிடையாது. அது தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழற நம்மோட அன்றாட வாழ்க்கை முறை. இந்த கீழ்ப்படிதலோட அடுத்த கட்டம் என்னன்னு பாப்போமா? இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நீங்க மறைச்சு வைக்கிறீங்களா? 9 மற்றும் 10 வசனங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு பெரிய சவால் நமக்கு முன்னாடி வைக்கப்படுது. இவ்வளவு பெரிய இரட்சிப்பை பெற்றுக்கிட்ட நாம அத பத்தி மத்தவங்களுக்கு அறிவிக்கிறோமா? இல்ல எனக்கு இரட்சிப்பு கிடைச்சிருச்சு அது போதும்னு நமக்குள்ளேயே ஒரு ரகசியமா அதை மூடி வச்சுக்கிறோமா? இங்க 2 விதமான மனநிலைய பார்க்கலாம். ஒன்னு, தேவனோட நன்மைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு அமைதியா இருக்கிறது. இது உண்மையிலேயே வெளிச்சத்தை ஒரு பாத்திரத்துக்குள்ள மறைச்சு வைக்கிற மாதிரிதான். ஆனா இன்னொரு பக்கம் சங்கீதக்காரனோட மனநிலைய பாருங்க. என் உதடுகளை மூடேன், உமது நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லைன்னு ரொம்ப சந்தோஷமா தைரியமா சொல்றார். தேவனோட நீதி, கிருபை, ரட்சிப்பு இது எல்லாத்தையும் சபைக்கு,
அதாவது மத்தவங்களுக்கு தைரியமா அறிவிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மிக முக்கியமான கடமைனே இதை நமக்கு உணர்த்துது. வாழ்க்கையோட வேகமான ஓட்டத்துல எண்ண முடியாத அளவுக்கு பல தீமைகள் நம்ம சூழ்ந்துக்கும்போது நம்ம ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிடுவோம் இல்லையா? என் இருதயம் சோர்ந்து போகிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்ற அளவுக்கு ஒரு பாரம் நம்மையும் அழுத்தலாம். ஆனா அந்த இருண்ட சூழ்நிலையிலயும் இந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அண்ட சராசரங்களை படைச்ச அந்த பெரிய தேவன் பலவீனமான உங்கள குறித்து ஒவ்வொரு கணமும் சிந்திச்சிட்டு இருக்கார். எப்பேற்பட்ட ஆழமான ஆறுதல் இது! சரி, அவர் நம்ம பத்தி எந்த அளவுக்கு நினைச்சிருக்கார் தெரியுமா? அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, எண்ணிக்கைக்கு அடங்காதவை. ஆமாங்க, சங்கீதம் 40:5 சொல்லுது, தேவனோட அதிசயங்களையும் யோசனைகளையும் எண்ணி பார்க்கணும்னா அது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. எந்த நிமிஷத்திலையும் நாம அவர் நினைவுல இருந்து மறைவதே இல்ல. நம்ம தேவைகள், வரக்கூடிய ஆபத்துகள், ஏன் நம்ம தலைமுடியோட எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியும். இவ்ளோ உறுதியான ஒரு தேவன் உங்க கூடவே இருக்கும்போது நீங்க ஏன் கலங்கணும்? நாம இந்த தேடலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்க முன்னாடி 2 பெரிய உண்மைகள் இருக்கு. ஒரு பக்கம் உங்கள உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க தன்னையே அர்ப்பணிச்ச இயேசு கிறிஸ்துவோட மாபெரும் தியாகம். இன்னொரு பக்கம் உங்கள குறித்த தேவனோட எண்ணிக்கையற்ற அன்பான நினைவுகள். இந்த 2ஐயும் முழுமையா உணர்ந்த பிறகு உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாபெரும் அன்புக்கு ஈடா இன்னைக்கு உங்களோட பதில் என்னவா இருக்க போகுது? வெற்று சடங்குகளை தாண்டி உண்மையான கீழ்ப்படிதலோடும் சத்தியத்தை அறிவிக்கிற தைரியத்தோடும் உங்களால வாழ முடியுமா? இது உங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.